friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான vlog தாங்க. இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா வெனஸ்டே vlog போல் காமிக்க போகிறேன். இந்த vlogல பார்த்தீங்கன்னா குக்கிங், ஷாப்பிங், க்ளீனிங்ன்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன பண்ணன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டியூஸ்டே ஈவினிங் போலவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கான காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ 2 டேஸ்க்கு ஒன்ஸ்ன்ற மாதிரி வாங்கிக்கலான்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா க்ரீனாக இருக்கும் பாருங்களேன். நாட்டு காய்கறிகளாக வாங்கிட்டு வந்ததுனால உங்களுக்கு அதை பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. முக்கியமாக பீர்க்கங்காய், கோவக்காய் இதெல்லாம் அப்பப்போ குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் மந்த்லி பட்ஜெட் பிளான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும். அதே போல் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு இன்றைக்கி இவ்வளோ ரேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட்டுன்ற மாதிரி ஒரு 15 டேஸ் எவ்வளோ வருதுன்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிட்டோமான்ட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. இப்போ இன்றைக்கி காய் பார்த்தீங்கன்னா 20 மாதிரி 2 நாளைக்கு ஒரு 70 ருபீஸ்க்கான காய் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிளான்லாம் உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் மார்னிங் என்னென்ன செய்ய போகிறேன்ட்டு எல்லாம் ஐடியா பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்கும், லெமன் இருக்கும். லெமன் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நான் டெய்லி எடுத்துப்பேன். நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்றது நல்லது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கலாம். அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம உடம்புல. நைட்டே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து சாப்பாடு, அப்புறமா கூட்டு, அப்புறம் பொரியல் செய்கிறதுக்கு எல்லா வேலையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் காரக்குழம்பு, சாம்பார் எல்லாம் பண்ணுறதை விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கூட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு அப்பப்போ செய்யும் போது ஹெல்த்தியாகவும் சாப்பிட நிறைய காயும் எடுத்துக்கலாம். இப்போ பீர்க்கங்காய், மாங்காய், அப்புறமா கோவக்காய் இதெல்லாம் அழகாக நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். வீக்லி ஒன்ஸ் பாவக்காய் ஜூஸ் எடுத்துப்போம். சண்டே இந்த வாட்டி மிஸ் பண்ணியாச்சு. அதனால் மார்னிங் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பாவக்காய் ஜூஸ் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்து வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது. குழம்போ இல்லை காயாக பண்ணால் சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரினா சாப்பிட்டுட்டு போட்டோன்ட்டு செஞ்சிருது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தோலை தூக்கி போடாதீங்க. நைட்டு அதில் நான் சட்னி அரைச்சிப்பேன். அப்படி பிளான் பண்ணிப்பேன். பீர்க்கங்காய் வாங்கிட்டு அதை நம்ம கூட்டு பண்ணிவிட்டு நைட்டு அதே சட்னியாக அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கோவக்காய் வந்துட்டுருக்கு. சாப்பாடு கூட்டுன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. லஞ்சு கடகடன்ட்டு மார்னிங்கே லஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளீனிங் வேலை பண்ண போகிறதுனால மார்னிங்கே சமையல் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது மாங்காவும் கோவாவும் கட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ஒரு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கோவா ரொம்ப சீப்புங்க. இந்த கொய்யாப்பழம் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. இந்த சீசன் மாங்காய் இருக்கிறதுனால இதில் உப்பும் மிளகாய் தூள் போட்டு மாங்காவை செஞ்சு எடுத்து வைக்க போகிறேன். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாளித்து கொட்டுறதை விட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அப்புறம் கோவக்காய் பொரியல் இந்த பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். கோவக்காய் பொரியலில் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளை விட மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெப்பர் கிரைண்டர் இருக்குது. இதில் நீங்கள் அழகாக பெப்பரை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லஞ்சு முடித்து வச்ச உடனே இந்த மந்த் எண்டுக்கு சில ஆன்லைன் ஷாப்பிங் நான் பண்ணியிருப்பேன். என்னோடய பட்ஜெட்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு மந்த் எண்டில் தான் நான் பிளான் பண்ணி வாங்குவேன்ட்டு. அதில் என்னென்னலாம் நான் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவி மானிட்டராக இருக்கட்டும், சிஸ்டம் தான் இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நல்ல டீலில் வாங்கியிருந்தேங்க. போன மாதமே பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இது வாங்கணும் அப்படின்ட்டு. நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். நம்மளுக்கு அந்த மந்த் எண்டில் அந்த பட்ஜெட் வரும்போது அதை ஆர்டர் பண்ணி வாங்குவேன். ஸோ இதுதான் என்னோடய பிளானை. இது 3மே நல்ல ஒரு டீலில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் நான் கொடுக்க வேணும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் முக்கியமானது இந்த மந்த் சின்ன குட்டிக்கு ரீடிங் ஹேபிட் கொண்டு வரதுக்காக இந்த புக்ஸை நான் பார்த்துருந்தேங்க. இது 6 ஸ்டோரி புக்ஸ் மாதிரி வரும். குட்டி குட்டியாக உங்களுக்கு ஈஸியான ஸ்டோரிஸாக இருக்கும். குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் ட்ரெயின் பண்ணிட்ட பிறகு குழந்தைய படிக்க வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் இந்த புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2ன்ட்டு ஒவ்வொரு லெவல்ஸ் மாறுபடுது. பட் இந்த லெவல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டோரிஸும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கான ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணியிருந்தேங்க. ஒரு வாட்டி வாங்கினோம்னா நம்ம எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஒரு 3-4 மாதத்துக்கு வர மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த மந்த் ஷாம்பு எல்லாமே இருந்ததுனால இந்த ஆர்கானிக் காஜல் வாங்கியிருந்தேங்க. இந்த சோல்ட்ரீன்ற பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு.
அதில் ஃபேஸ் க்ரீமும் சரி இந்த மாதிரி காஜலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. காஜல் வீட்டிலே பண்ணலாம், பட் நம்மளுக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் காஜல் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது கண்ணுக்கு. உங்களுக்கு உடம்புல இருக்க ஹீட்டை அவ்வளோ குறைக்குது. இந்த காஜலோட ரேட்டு அப்புறமா இதுக்கான லிங்க் நான் கூட கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபிட் டியூபர் அப்படின்ட்டு ஒரு ஹிந்தி சேனல் இருக்காங்க. அவங்க அழகாக எல்லா விஷயங்களும் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா சில பொருட்கள் எல்லாம் நீங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி படிங்க, அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க சொல்லி கொடுத்ததே அவர் தான் எனக்கு. நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு சேனலை செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. அதில் தான் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் கூட நான் பார்த்தேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் இப்போ அப்படி தான் பார்த்து வாங்குகிறேன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சம்மர் டைமுக்கு இந்த மாதிரி நீங்கள் லோஷன் வாங்கி வச்சுக்கோங்க. இது நான் இப்போ ஒரு 2 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியோ இல்லை எந்த ஒரு ஃபேஸ் க்ரீமையும் போட தேவையில்ல, இது மட்டும் போட்டாலே போதும். அப்படி நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்குது ஃபேஸுக்கு. ஸோ இந்த மந்த்துக்கான பட்ஜெட் பிளான் இவ்வளோ தான். இதில் நான் சேவ் பண்ணி வாங்கின பொருட்கள் தான். ஆன்லைன் ஷாப்பிங் எப்போவுமே மந்த் எண்டில் கரெக்டாக பண்ணும் போது வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். இதில் எனக்கு எப்படியும் 3 மந்த்ஸ்க்கு தாராளமாக வரும். குக்கிங் வேலையை மார்னிங்கே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு க்ளீனிங் வேலை தான். இந்த உட் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் பெங்களூரில் வாங்கியிருந்தேங்க. இது ரொம்ப நல்ல ஒரு டீலில் வாங்கியிருந்தேன். இந்த ரோட் சைடில் செஞ்சிட்ருப்பாங்க பாருங்கள், இது பாதாம் ட்ரீயோட அந்த உட் பீஸ் மாதிரி அதை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வாங்கி 1 இயர் மேலே ஆயிடுச்சு. ஏதாவது பூச்சி பிடிச்சிட போகுதுன்ட்டு அதுக்கு நான் மருந்து அடிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு பெயிண்டிங்கும் பண்ணணும், பட் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு இது காஞ்ச பிறகு தான் பெயிண்டிங் பண்ணணும். அதனால் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஜார்ஸ்க்கு இந்த மாதிரி டிஐவை பண்ணியிருப்போம் ப்ளூ கலரில். பட் எனக்கு கொஞ்சம் ப்ளூ டல்லாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது டைனிங் ஹாலில். அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த கோல்ட் பெயிண்ட் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணி வெயிலில் காய போட்டிருந்தேன். ஸோ அது வெயிலில் காய போட்டிருக்கேன். அப்புறமா உங்களுக்கு நான் டைனிங் டேபிளில் திரும்ப நான் காமிக்கும் போது அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோஸ் எண்டில். நம்ம டீப் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் சின்ன குட்டிக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கணும். பெரியவருக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கும், ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் சின்னவருக்கு போர் அடிச்சுட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த பருப்பெல்லாம் நல்ல பெரிய பெரிய பருப்பாக எடுத்து இப்போ இந்த ராஜ்மாவும் இந்த கார்னும் சரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நானே கொடுத்துருவேன். இது பொறுமையாக உட்காந்து 2 கப்பில் பிரித்து எடுத்து வைக்க சொல்லுவேன். இது நல்ல ஒரு ஆக்டிவிட்டிங்க. குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷனுக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொரு ஷேப்பும் அவங்க பொறுமையாக எடுத்து பிரித்து வைப்பாங்க. பொறுமை ரொம்ப முக்கியன்றதில் கற்றுப்பாங்க. என்னங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியாக நீங்கள் நினைப்பீங்க, பட் மாண்டசரின்ற விஷயங்கள் நிறைய இருக்குங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோம். அதில் ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு ஒன்றுனா சொல்லிகிட்டே வரேன். முடிஞ்ச உங்கள் வீட்டில் குட்டீஸ் இந்த மாதிரி ஏஜ்டு இருந்தாங்கன்னா இது உட்காந்து அழகாக பண்ண வைங்க. எங்கள் வீட்டு குட்டி பாருங்கள், அழகாக பண்ணி முடிச்சிட்டான். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா 3 பருப்பு 4 பருப்பு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இந்த வாட்டி 2 பருப்பும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அவனுக்கு டிவியும் மொபைல் எதுவுமே இல்லாமல் நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கலான்னா இது ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி. அப்புறம் நிறைய பேர் எப்படிங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்ட்டு லிவிங் ரூம் டூரில் கேட்டிருந்தீங்க. சீரியஸாக க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அது ரொம்ப ஈஸியாக நம்ம போய் சொல்லிட முடியாது. பட் நமக்கு இந்த வீடு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணுன்ட்டு நம்ம யோசித்தாலே அழகாக அதை பண்ணும். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறது எனக்கு அவ்வளோ ஆசை. நம்ம ஒரு வீடு கட்டினா இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ட்டு ஒரு கணவன் கூட சொல்லலாம். நம்ம அதை ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கு நம்ம அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் நான் டிவி ஷோகேஸ்லேருந்து ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு வெனஸ்டேயும் ஒவ்வொரு பிளான் மாதிரி மாற்றி பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீக்லி ஷெட்யூல் பிளான் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டை எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. சின்ன பொருளாக இருக்கட்டும், அதுக்கு வயராக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அந்த ஸ்விட்ச் போர்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணுவேன் அந்த வெனஸ்டே டைமில். ஃபஸ்ட் நம்ம டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்புறமா இந்த லிக்விட் வாங்கியிருந்தோம் பாருங்கள், அதை நான் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனுக்கு மேலே தொடச்சி க்ளீன் பண்ண போகிறேன். நல்லா சூப்பராக க்ளீன் ஆச்சு அந்த லிக்விடு. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டைல்ஸ் ஓரத்தில் வரும் பாருங்கள், அதெல்லாம் அவ்வளோ டஸ்ட் இருக்குங்க. அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வைங்க. நீங்கள் என்ன தான் கீழே தரையில் தொடச்சா கூட இந்த ஓரத்தில் டஸ்ட் தான் திரும்ப உங்களுக்கு அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போவுமே ஒரு டீப் க்ளீனிங் மாதிரி ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். டிவி ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பண்ண மாட்டேன். பட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் நான் டெய்லி அந்த மேலே இருக்கிற இடத்துலலாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. அந்த டஸ்ட்டு எப்படி தான் வரும்னே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக டிவி ஸ்டாண்ட் இது முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹாலில் அந்த ஷோகேஷோட ஏரியாவில் நான் க்ளீன் பண்ணுவேங்க. நான் சொன்ன மாதிரி வெனஸ்டேனா ஹால் க்ளீனிங் தான் முக்கியமாக. ஒரு வாரம் மாறுபடும். ஒரு வாரம் கிச்சன் பண்ணுவேன், ஒரு வாரம் ஹால் பண்ணுவேன், ஒரு பெட்ரூம் பண்ணுவேன்ட்டு ஒரு ரொட்டேஷன் மாதிரி ஓடும். கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். திரும்ப அதை க்ளீன் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே திரும்ப டஸ்ட் ஆகிடும்.
பட் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நான் ஃபிஷ் டேங்குக்கு ஒரு கவர் போட்டு வச்சுருவேன். இந்த வால்ஸ்லலாம் குட்டி குட்டியாக கரை தெரியுது பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக நார்மல் ஸ்க்ரப்லேயே லைட்டாக தேய்ச்சாலே போயிடும். ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நம்ம சேனலில் மோட்டிவேஷன் லைன்ஸ் இல்லாமல் வீடியோட எண்டுக்கே வராது. இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸ் என்னென்னா, நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அது திமிர் என்றால் அந்த திமிர் தான் உங்களுக்கு அழகு. எவ்வளோ ஒரு அழகான லைன்ஸ் பாருங்களேன். எனக்கு இது படிக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. நம்ம சில பேருக்காக நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு நினைப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கேரக்டர் இதுதானா, ஒரு ஓப்பன் டாக்காக இருக்கோமா, ஆமாம் நான் இப்படி தான், இல்லை நம்ம சைலண்ட்டாக இருப்போமா, எதுவுமே பேச மாட்டோமா, ஆமாம் நான் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு போங்க. மற்றவங்களுக்காக நம்ம மாறணுன்ட்டு அவசியமே கிடையாதுங்க. சில பேர் திமிரு கூட சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரு, இந்த பையனுக்கு ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க. திமிராக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். நமக்கு புரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு புரியணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ கடகடட்டு ஒன்று பேசிக்கிட்டே பாருங்கள். எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ க்ளீனிங் அப்படின்ட்டு எல்லா நாளுமே போகாது. இதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து விலாகில் கேட்டிருந்தீங்க, எப்படி மேடம் நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி இந்த வேலை, இன்றைக்கி பூஜை ரூம் வேலை, இன்றைக்கி கிச்சன் வேலை அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, எந்த வேலைக்கும் சரி யாருமே வச்சிடல, வேலைக்காரங்க யாரும் கிடையாது, நானே தான் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம பண்ணுற வேலை நம்ம தான் ஆசையாக வீட்டுக்கு பார்த்து பண்ண முடியும். மற்றவங்க யாருமே அதை கரெக்டாக பண்ணவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டே வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு உங்களுக்கு ஐடியா லிவிங் ரூம் டூர் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.